ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தாங்க. காலையிலே பழைய சாதமும் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா சுரக்காயெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த தடவை சுரக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இது லாஸ்ட் இயர் நாங்கள் போட்டிருந்தோம். போட்டதுலேருந்து விதை எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் இப்போ ஊனியிருந்தேன். இதுக்கு நம்ம எதுவுமே செய்கிறது இல்லைங்க. வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய். இப்போ வீடியோவில் வந்து ஒரு 3-4 காய் தான் காமிச்சிருப்பேன். இதில் 20-30 காய் பக்கமாக காய்ச்சிச்சுங்க. ஏகப்பட்ட காய் காய்ச்சிருச்சு. இதே மாதிரி தாங்க புடலங்காய் செடிக்கு நான் வந்து எதுவுமே எந்த ஒரு உரமும் போடவே இல்லைங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய் காய்ச்சிருங்க. ஒரு 15 கிலோ பக்கமாக இருக்கும் காய்ச்சது. நான் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது வந்து ஒரு தடவை பறிச்சது மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு. அடுத்து சப்போட்டா அறுவடைங்க. சப்போட்டா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 2-3 கிலோ கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சு காய் காய்ச்சிருக்கு. இப்போது ஒரு 2-3 கிலோ கிடச்சிது. பாவக்காய் அந்த மாதிரி நிறைய காய் இருக்குது. இந்த அறுவடையெல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அண்ணன் வீடு கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய், see you.